அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா. இப்போ நிறைய விதமான ஃபீவர், வைரல் ஃபீவர் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அது வந்து வாட்டர் பார்ன் சொல்றாங்க, ஏர் பார்ன் சொல்றாங்க, பொருட்கள் மூலமா பரவுது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஜெனரலாவே பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியம் இல்லாத சூழல்ல இருக்கோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம இருக்க சூழல் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்ற ஃபீல் எப்போ வரும் அப்படின்னா, உண்மையிலேயே அந்த காற்று வந்து எப்போ நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான காற்று வருதோ நம்மளுக்கு, அப்போ வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமான சூழல்ல இருக்கோன்ற ஃபீல் வரும். இதுக்கு ஒரு இயற்கையான ஒரு ஏர் பியூரிஃபையர் சொல்லலாம், இல்லைன்னா ஃப்ரெஷ்னர் சொல்லலாம். நம்ம அதை வந்து ஜென்ரலா இந்த ஒரு ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம ஒரு பாக்கெட்ல வச்சுக்கலாம். இல்ல குழந்தைகள் இருக்காங்க, ஒரு பெட்ரூம்ல இருக்காங்க அப்படின்னா அந்த பெட்ரூம்ல இருக்க அந்த காற்று வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு அந்த பெட்ரூம்ல அவங்க குழந்தைங்களோட பெட்டோட தலைமாட்டுல அல்லது பெட்டோட அடியில அல்லது நம்ம வீட்டுல ஷெல்ஃப்ல எல்லா இடத்துலயுமே இதை வச்சு பயன்படுத்தலாம். அது மாதிரி ஒரு சிம்பிளான 100% மூலிகையிலான ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். இப்போ நம்ம மூலிகை ஏர் ஃப்ரெஷ்னர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 5: சிற்றரத்தை, ஓமம், மிளகு, கற்பூரம், திப்பிலி, அப்புறம் ஒரு கிளாத். இந்த துணி எவ்வளவு பெருசா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம உள்ளங்கை அளவோட கொஞ்சம் பெரிய அளவுக்கு எடுத்துக்க போறோம். இந்த துணியில வச்சு இதை கட்டுறதுக்கான ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த 5 பொருட்களும் சம அளவு, கொஞ்சம் கற்பூரம் மட்டும் அதிகமான அளவு, எல்லாம் சேர்த்து மொத்தமா அரைக்க போறோம். நான் இப்ப கல்வத்துல அரைக்கிறேன். கல்வத்துல தான் அரைக்கணும் அவசியம் இல்லை, நம்ம நார்மல் மிக்சியிலேயே அரைச்சு வச்சுக்கலாம். மிக்சியில் அரைக்கும் போது கற்பூரத்தை மட்டும் தனியாக நுணுக்கி பவுடர் பண்ணணும், ஏன்னா மிக்சியில் அந்த ஹீட்ல ஒட்டிக்கும். ஸோ நான் இப்போ வந்து முதல்ல சிற்றரத்தை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நமக்கு உள்ள சாப்பிடும் போது தொண்டை கட்டு, கோலை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது நம்மளுக்கு தெரியும். நம்ம வெளியே அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் உண்டு. அடுத்ததான் நம்ம எடுத்துக்க போறது ஓமம். ஓமமும் சிறிதளவு மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ஓமத்துல வந்து வாலடைல் ஆயில் சொல்லுவாங்க, அதாவது ஆவியாகும் தன்மையுடைய எண்ணெய் உண்டு. இந்த எண்ணெய் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஸ்மெல்ல வந்து அதிகமா, நம்மளுக்கு இந்த ஸ்மெல் வந்து நல்ல மூச்சு திணறல், சளி இதுல இருந்து சரி பண்ணக்கூடியது. மிளகை பத்தி நான் சொல்லவே வேண்டாம். மிளகை எல்லாரும் வெளியே பயன்படுத்தி பார்த்திருப்பீங்க. மிளகை முகர்ந்து பார்க்கறது வந்து தலைவலி, தலைவாரம், நீரேற்றத்தை சரி பண்ணக்கூடியது. இப்போ நான் மிளகு சேர்த்திருக்கேன். இது கருமிளகு நான் சேர்க்கிறது. வெண்மிளகு கிடைக்கிறவங்க அந்த வெண்மிளகை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நான் சேர்க்க போறது திப்பிலி. திப்பிலி ரொம்ப சிறிதளவு மட்டும் சேர்த்தா போதும். நம்ம திப்பிலி சேர்த்துட்டோம். கடைசியா நான் கற்பூரத்தோட பீசஸ் சேர்க்கிறேன். இப்போ நம்ம கற்பூரத்தை நல்லா உடைச்சு சேர்த்துக்கிறோம். கட்டி கற்பூரம் தான் எடுத்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. வீட்டுல நார்மலா கிடைக்கிற எந்த கற்பூரத்தையும் பயன்படுத்திக்கலாம். கற்பூரம் கொஞ்சம் அளவு அதிகமாவே சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா இந்த கல்வத்துல நான் அரைக்கிறேன். இப்போ நீங்க இதை அப்படியே மிக்சியில போட்டு அரைச்சு எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நம்ம கம்ப்ளீட்டா பவுடர் பண்ணிட்டோம். இந்த கற்பூரம் மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லா பொடியாம இப்படி பீசஸா இருந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா காட்டுல வந்து ரொம்ப பவுடர் பண்ணிட்டோம், சீக்கிரமா ஆவியாயிடும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இந்த கிளாத்ல வைக்க போறோம். இந்த கிளாத்தை நம்ம உள்ளங்கையில இப்படி வச்சுக்கிறோம். நம்ம இப்போ பவுடர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுல போட போறோம். இது பார்க்க ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷனா இருக்கு. ஆனா தலை பாரம், தலையில நீரேற்றம் சொல்லுவாங்க, தலை நீர் கோர்த்த மாதிரி தலை வலி இருக்கும். ஏதாவது தலை குளிச்சுட்டு ஈரத்தோட அப்படியே வெளியே போயிடுவாங்க. இப்ப தலை பாரம் இருக்கும், இல்ல வெயில் அதிகம் அலைஞ்சிட்டு வந்தாலும் தலை பாரம் இருக்கும். இதை உடனடியா சரி பண்ண முடியும். நமக்கு தெரியாத ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து இன்ஹேலர் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துறோம். இது ரொம்ப எளிமையா நம்ம வீட்லயே செய்திருக்கக்கூடிய இன்ஹேலர். இப்ப என்ன பண்றோம்னா, இந்த கிளாத்தோட 4 கார்னர், 4 மூலைகளையும் மொத்தமா சேர்த்து வச்சுக்கிறோம். அடுத்ததான் இத நல்லா டைப் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கார்னர் மட்டும் நல்லா பிடிச்சி மேல இழுத்துக்கிறோம். மேல இழுத்துட்டு இதை ஒரு சுத்திட்டு இதோ நம்ம இப்படி வச்சு இதை கட்டிடுறோம். இவ்வளவுதான். ரொம்ப டைட்டாவும் இருக்கணும் அவசியம் இல்லை. இதை முடிச்சு ஓரளவுக்கு டைட்னஸ் கம்மியாவே செய்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த முடிச்சு நம்ம என்ன பண்றோம்னா, இதை நம்ம செஞ்சு வச்சுட்டு எல்லா இடத்துலையும், நம்ம வந்து பெட்ரூம்ல, குழந்தைகள் பழங்குற இடத்துல, அது மாதிரி தலைவாரம், தலைவலி இருக்கவங்க இதை ஜென்ரலாவே சும்மா மூக்குல எடுத்து முகர்ந்து பார்த்து இன்ஹேல் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த முடிச்சு ஒரு 10 செஞ்சு வச்சு நம்ம வீடு ஃபுல்லா செஞ்சு வச்சுட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு நம்மளுக்கு வந்து அந்த வீட்டுல உள்ள சூழலே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான சித்தா ஏர் ஃப்ரெஷ்னர் எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்தோம். இது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கிறதுனால நம்முடைய சுவாசத்தை வந்து இயல்பிலேயே ரொம்ப நல்லா ஆழமாக்கும். ஆழமான சுவாசம் இருக்கும்போது நமக்கே கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். பயத்தை இல்ல, இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நம்ம நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை நமக்குள்ள பரவணும்.